ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் அபிவித்தம்மா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி வெல்கம் பேக் எனக்குன்னு தான் நினைக்கிறேன். இன்றைக்கி மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்ற ரெசிபி பார்த்துடலாமா? எவ்வளோ பெரிய மீனுன்னு பார்த்தீங்களா? 2 மீன், கெண்டை மீன் வாங்கியிருக்கோம். அதுவும் நாட்டு மீன் வேறு. ரொம்பவே சூப்பராக நம்ம இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி பண்ணிடலாமா? மீன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு உயிரோடு வச்சு வாங்கும்போது அதுக்கப்புறமா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு. ஸோ செத்துச்சு. இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், நம்ம வறுவலுக்கு ஏற்ற மாதிரி பீஸ் போட்டாச்சு. இப்போது மிக்சர் ஜாரில் பூண்டு எடுத்து போட்டுக்கலாம். ஒரு 10-12 பல் பூண்டு எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கலாம். ஆக்சுவலி நான் ஒரு 11 பீஸுன்னு நினைக்கிறேன், அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். கொஞ்சமாக கறி லீவ் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகு, ஒரு 12 அந்த மாதிரி ஒரு மிளகு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் போட்டாச்சா? இப்போ நம்ம இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். ஒரு லைட் க்ரீன் கலரில் நமக்கு இந்த ஃபிஷ் ஃப்ரை பேஸ்ட் கிடைக்கும். இதில் நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம அந்த பேஸ்ட்டை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம டாமரின் ஜூஸ், அதாவது புளி தண்ணி தான், ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன். அப்புறம் மஞ்சள் தூள், ஃபிஷ்ஷோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக மஞ்சள் தூள். அப்புறமா அதுக்கேற்ற மாதிரி உப்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள். இது ரொம்ப காரமாக இருக்கிறதுனால நான் 2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துருக்கோம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்தாச்சு. இது எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு, எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கலந்து வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம இதில் ஃபிஷ்ஷை சேர்த்து நல்லா பரட்டி எடுத்து ஊற வச்சுக்கலாம். இப்போ கெண்டை மீன் எடுத்தாச்சு, ஒரு பீஸ் எடுத்து நல்லா பரட்டி எடுத்துடலாம். நம்ம டேஸ்ட்டாக அப்போ தான் நம்ம நல்லா அதில் சோக்கானதுக்கப்புறம் தான் நமக்கு நல்ல டேஸ்டியாக அந்த ஜூஸ்லாம் உள்ள வரைக்கும் இறங்கி நம்மளுக்கு நல்ல டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம எல்லா ஃபிஷ்ஷையும் ஒரே டைமில் போட்டு மிக்ஸ் பண்ணுறது அவ்வளோவா நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்காது. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணால் தான் நல்லா எல்லா இடத்துலையுமே அந்த மசாலா சோக் ஆகும். இப்போது எல்லாத்தையும் நல்லா ஒன்று ஒன்றா எடுத்து அப்ளை பண்ணி இந்த மாதிரி பவுலில் போட்டு வச்சு ஒரு 1 hour நம்ம விட்டுடலாம் அப்படியே. அப்போ தான் அந்த ஜூஸியாக உள்ள வரைக்கும் மசாலா டேஸ்ட் இருக்கும். 1 hourக்கு அப்புறமா ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை நமக்கு கிடச்சிரும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.